சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஒரே அரண்மனையில் இருக்கிறோம் என்றுதான் பெயர். ஆனால் சில சமயங்களில் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது கூட அரிதாக இருக்கிறது. நீ முன்பெல்லாம் அடிக்கடி வந்து என்னை பார்த்து பேசிவிட்டு போவாய். இப்போது சில காலமாக அங்கு வருவதே நிறுத்திவிட்டாய். அதனால்தான் நம் மீது என்ன கோபமோ தெரியவில்லையே, நாமே சென்று சிறிது நேரம் பேசிவிட்டு வரலாமே என்று வந்துவிட்டேன். நான் இங்கு வந்ததில் உனக்கொன்றும் இடையூறு இல்லையே? அண்ணி, நீங்களே என்னை இப்படி கேட்கலாமா? நீங்கள் இங்கு வருவதை நான் இடையூறு என கருதுவேனா? எனக்கும் எப்பொழுதும் போல் உங்களை காண வேண்டும், நாளெல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் என் கணவர் சிறையிலிருந்து தப்பித்துச் சென்றதால் என் அண்ணனே என் மீது சந்தேகப்பட்டு விட்டார். அதை உறுதிப்படுத்துவதைப் போல் கிள்ளிவளவனும் ஏதேதோ பேசிவிட்டான். இந்த நிலையில் எந்த முகத்தோடு நான் உங்களை காண வருவேன்? அதையெல்லாம் நினைத்துக்கொண்டு நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஆண்கள் ஏதோ செய்யட்டும், எப்படியோ போகட்டும். அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் எப்போதும் போலவே இருப்போம். இந்த பழங்கள் அரிய வகையை சேர்ந்ததாயிற்றே. இது அடர்ந்த காடுகளில் மட்டும் விளையக்கூடியதாயிற்றே. இதை இங்கு யார் கொண்டு வந்தது? அது ஏதோ காட்டுவாசிகள் கொண்டு வந்து தந்துவிட்டு சென்றார்கள். ஏன் அங்கு கொண்டு வந்து தரவில்லையா? இல்லையே. அம்மா, ஏதோ ஒரு புதுமையான நறுமணம் வீசுகிறதே, கவனித்தீர்களா? ஆமாம், இப்போதுதான் உணர்கிறேன். எங்கிருந்து வருகிறது? அம்மா, இதோ பாருங்கள், ஏதோ மூலிகை வேர் வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்துதான் இந்த நறுமணம் வீசுகிறது. மங்கம்மா, நேரமாகிறது. இதோ இந்த காட்டு பழங்களை நாளுக்கு ஒன்றாக சாப்பிட்டு வர மிகுந்த வலிமை தரும். அத்தோடு இதில் உள்ள இந்த அரிய மூலிகை விதைகளை உன் அந்தப்புறத்தில் தொட்டியில் இட்டு வளர்த்து வந்தால் மிகவும் பயன் தரும். பெற்றுக்கொள். சரி பிரபு. இதற்கு முன் நான் இதை இங்கு பார்த்ததே இல்லையே. ஆஹா, அருமை அருமை. பழத்தின் மனம் ஒரு வகையாக வீசினால் இந்த வேரின் நறுமணமோ வித்தியாசமாக இருக்கிறதே. இது ஏதோ அரிய மூலிகை வேர் போல் தெரிகிறதே. இது அம்மா, அதுதான் சொன்னார்களே, யாரோ காட்டுவாசிகள் கொடுத்தார்கள் என்று. ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். மங்கம்மா, இதை உனக்கு கொண்டு வந்தவர்கள் மறுமுறை வந்தால் இதே போன்ற மூலிகை வேரும் இந்த பழமும் வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவை. அதற்கென்ன அண்ணி, இப்பொழுது என்னிடம் உள்ள பழங்களில் சிலவற்றையும் சிறிது வேறையும் பணிப்பெண்ணிடம் கொடுத்து அனுப்புகிறேன். சரி மங்கம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். எதையோ மனதில் நினைத்துக் கொண்டு இனியும் இப்படி தயங்கிக் கொண்டு என்னை பார்க்க வராமல் இருந்து விடாதே. மங்கம்மா, வழக்கம் போல் அடிக்கடி வந்து செல். ஆகட்டும் அண்ணி. நாங்கள் வருகிறோம். புத்தனகை, புத்தனகை, புத்தனகை! என்ன நடந்தது? ஏன் இப்படி பதட்டமாக இருக்கிறீர்கள்? என்னிடமே கேள்வி கேட்கிறாயா? நீ பொறுப்போடு நடந்திருந்தால் இப்படிப்பட்ட விபரீதம் ஏற்பட்டிருக்குமா? என்ன விபரீதம் நடந்தது? புரியும்படி சொல்லுங்கள். அதை அவளிடமே கேள். நான் எப்படி என்ன அதை பற்றி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்படி இருவரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு சொல்லாமல் இருந்தால் எப்படி?
தயவு செய்து யாரேனும் சொல்லுங்கள். தாமரை காட்டிற்கு நீராட சென்ற இடத்தில் யாரோ ஒருவன் பின்தொடர்ந்து வந்து தகாத முறையில் நடக்க முயற்சி செய்திருக்கிறார். என்ன? இது எப்படி நேர்ந்தது? தாமரை தனியாக தடாகத்திற்கு செல்ல வேண்டாம் என்றுதானே அவளுடன் தோழிகளையும் அனுப்பி வைத்தேன். தோழிகள் இருந்தார்கள். ஆனால் நான் முதலில் குளிக்கிறேன் என்று தடாகத்திற்கு சென்றபோது அந்த கயவன் திடீரென்று எங்கிருந்தோ வந்து என்னை இழுத்து சென்று விட்டான். கேட்டாயா எவ்வளவு பெரிய ஆபத்து என் தங்கைக்கு வர இருந்திருக்கிறது என்று? அந்த கிழவனிடமிருந்து தப்பிப்பதற்கு அவள் கத்தி இருக்கிறாள். அந்த குரல் கேட்டு நம் விருமனும் வீரர்களும் சென்று அவளை காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விபரீதம் எப்படி நடந்தது? யார் இதற்கு காரணம்? யார் காரணம் என்கிறீர்கள்? நீதான் காரணம். தாமரை விஷயத்தில் நீ இப்படி அலட்சியமாக இருப்பதுதான் காரணம். உன் கணவனின் தங்கையை பார்த்துக் கொள்ளும் லட்சணம் இதுதானா முத்துநகை? தாமரைக்கு ஒரு திருமணம் நடந்து அவளை இன்னொருவன் கையில் பிடித்து தரும் வரை அவளை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா? நீ அந்த கடமையை சரியாக செய்யாமல் போனதால் தானே யாரோ ஒருவன் தாமரையின் கையை பிடித்து வம்புக்கு இழுக்கும் நிலை ஏற்பட்டது. நான் தாமரையை போக வேண்டாம் என்றுதான் தடுத்தேன். அவள்தான் சொல்ல சொல்ல கேட்காமல் பிடிவாதமாக புறப்பட்டு சென்றாள். அதனால் வேறு வழியின்றி தோழிகள் உடன் சென்றால் பத்திரமாக பார்த்துக் கொள்வார்கள் என்று தோழிகளை உடன் அனுப்பி வைத்தேன். இதெல்லாம் ஒரு காரணமா? ஒரு அண்ணி என்ற முறையில் அவளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது நீதானே. நீதானே அவளை கண்காணிக்க வேண்டும். அண்ணி அண்ணி அண்ணி, இவள் என்னை அண்ணியாகவா மதிக்கிறாள்? அன்பாக உன்னை ஏதாவது கொடுத்தால் கூட நஞ்சு கொடுக்கிறேனோ என்று உதாசீனப்படுத்துபவள் இவள் எப்படி என்னை அண்ணியாக மதிப்பாள்? ஏற்கனவே உன்னிடம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேனே முத்துநகை. பிறகு ஏன் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? பெருந்தேவி அண்ணியாக பார்த்துக் கொண்டிருந்தவளுக்கு அவ்வளவு எளிதாக உன்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சிறுவயது முதல் தாமரையிடம் அவளுடைய தாயை போல பாசம் காட்டியிருக்கிறாள் பெருந்தேவி. தாமரை சிறுமியாக இருந்த போது உணவு அருந்த மாட்டேன் என்று அடம் பிடித்து எங்காவது ஓடி ஒளிந்து கொள்வாள். ஆனால் பெருந்தேவியோ அவளை தேடிப்போய் கண்டுபிடித்து தாமரைக்கு உணவு ஊட்டுவாள். தான் நோயாளியாக இருந்த போதும் தாமரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவளுக்காக எல்லாவற்றையும் செய்தவள் அல்லவா பெருந்தேவி? கானக வாழ்வை மேற்கொண்டு இந்த காட்டிற்கு வந்த போதும் நோயாளியாகி பெருந்தேவி கட்டிலேயே முடங்கியிருந்த போதும் திருமண வயதை எட்டிய தாமரைக்கு தன்னால் ஒரு திருமணத்தை நடத்தி பார்க்க முடியவில்லையே என்று கண்ணீர் வடித்து வருந்தியவள் பெருந்தேவி. அந்த அன்பும் ஆதரவும் என்று தாமரையின் மீது உனக்கு ஏற்படுகிறதோ அன்று தாமரைக்கும் உன் மீது அன்பு ஏற்படும். அவளும் உன்னை அண்ணியாக ஏற்றுக்கொள்வாள். அண்ணா, தாமரை, என்னவாயிற்று? எதற்காக அழுகிறாய்? நீங்கள் அண்ணியை ஒரேடியாக மறந்து விட்டீர்கள். அண்ணியை பற்றிய சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதனால் தான் உங்களிடம் சற்று கடுமையாக நடந்து கொண்டேன். ஆனால் அன்னையின் ஒவ்வொரு செயலையும், என் மீது அவர் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடுகளையும் இந்த அளவிற்கு சொல்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் அவர் எந்த அளவிற்கு நிலை பெற்றிருக்கிறார் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. தாமரை, என்ன இது? எனக்கு உன் மீது எந்த வருத்தமும் இல்லை தாமரை. நீ உன் அண்ணி மீது கொண்ட அன்பினால் தான் இப்படி எல்லாம் பேசுகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் முத்துநகையை மணப்பதில் ஏன் உறுதியாக இருந்தேன் என்ற முழு காரணத்தையும் உன்னிடம் என்னால் சொல்ல முடியாது. அதை செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததால் தான் நான் அப்படி செய்தேன். அதேபோல் முத்துநகைக்கும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. அதை பற்றியும் உன்னிடம் சொல்ல முடியாது. எனக்கு இப்போது வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ எக்காரணத்தைக் கொண்டும் தனியாக எங்கும் செல்லக்கூடாது.
இந்த அண்ணனுக்காக இதை நீ செய்துதான் ஆக வேண்டும். அண்ணா, நிச்சயம் உங்கள் விருப்பப்படிதான் நான் நடப்பேன். ஆனால் இந்த முத்து நகையை அண்ணியாக மட்டும் பாவிக்க சொல்லாதீர்கள். அண்ணி பெருந்தேவியாரின் சிறப்பை நீங்களே இந்த அளவிற்கு எடுத்துரைத்தீர்களே, அந்த இடத்தை இவரால் அவ்வளவு எளிதாக பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாதம்மா, முடியாதுதான். இன்று நடந்த நிகழ்ச்சியின் மூலம் முத்து நகையால் அது முடியாது என்று எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடையதுதான் என்பதை முத்துநகை உணர்ந்திருந்தால் இன்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது. இந்த காடு முழுவதும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதுவும் தவறென்று இப்போதுதான் புரிகிறது. யாரோ ஒருவன் எனது ஆளுமையில் இருக்கும் காட்டிற்குள் புகுந்து என் தங்கையிடமே தகாத முறையில் நடந்து கொள்கிறான் என்றால் இதைவிட அவமானம் வேறு என்ன இருக்கிறது? எப்படியும் நான் அவனை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க காரணமே முத்துநகையின் பொறுப்பற்ற செயல் என்பதால் இவளையும் நான் மன்னிக்க மாட்டேன். என்ன பார்க்கிறாய்? என் அண்ணனை முழுமையாக மயக்கி உன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாய் அல்லவா? அந்த மயக்கம் இன்று தங்கையின் பாசத்தால் சற்று தெளிந்திருக்கிறது. இதையே காரணமாக காட்டி உன்னிடமிருந்து அவரை முழுமையாக பிரிக்கிறேன் பார். முத்துநகை, எதற்காக இந்த நேரத்தில் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? தங்களுக்காகத்தான் பிரபு. தாங்கள் சில வேளிர்களை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்றீர்கள். ஆனால் பொழுது சாய்ந்து வெகு நேரமாகியும் தாங்கள் வராததால் அரண்மனையில் இருக்க பொறுமை தாங்க முடியாமல் இங்கு வந்து தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். துணைக்கு யாரேனும் வீரர்களை அழைத்து வந்திருக்கிறாயா? எனக்கு எதற்காக துணை? என்ன பேசுகிறாய் முத்துநகை? இந்த காட்டில் உனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால்? ஓ, அந்த விஜய பூபதியால் என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ என்று நினைக்கிறீர்களா? நீ ஏன் எப்பொழுதும் விஜய் பூபதியை உன் எதிரியாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ இப்பொழுது சாதாரண முத்துநகை அல்ல. வேளிர்குடிக்கே ராணி என்பதை மறந்து விடாதே. நீ வேளிர்குடி ராணியாக மாறிவிட்டதால் அந்த கரிகாலனால் கூட உனக்கு ஆபத்து ஏற்படலாம். எதை செய்வதானாலும் சற்று யோசித்து எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். நம் வேளிர் வீரர்கள் இல்லாமல் நீ வெளியே எங்கேயும் வரக்கூடாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் மீதிருந்த கோபம் இப்பொழுது உங்களுக்கு களைந்து விட்டதா? ஓ, அப்படியானால் என் மீது கொண்ட கோபம் தங்களுக்கு இன்னும் தீரவில்லை. என்னிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளும் தாங்கள், நான் எவ்வளவு தூரம் தாமரையை போக விடாமல் தடுத்தேன் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? தாமரையோடு சென்ற தோழிகளில் ஒருத்தியையாவது அழைத்து விசாரித்திருந்தால் அது உங்களுக்கு புரிந்திருக்கும். விசாரித்தேன். அப்படியென்றால் தாமரை எவ்வளவு அடம் பிடித்தாள்,
நான் எந்த அளவிற்கு அவளை கண்டித்தேன் என்பதையெல்லாம் அவர்கள் உங்களிடம் சொல்லியிருப்பார்களே. சொன்னார்கள். பிறகு என்ன கோபம்? இதை நீ அப்பொழுதே என்னிடம் சொல்லியிருந்தால் நான் தாமரையை கண்டித்திருப்பேன் அல்லவா? அவளும் இப்படி போயிருக்க மாட்டாள் அல்லவா? நீங்கள் மிக முக்கியமான ஆலோசனையில் இருந்தீர்கள். நீங்கள் நமது லட்சிய போராட்டத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நான் குறுக்கிட்டு அதற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதால் தான் அப்படி செய்தேன். முத்துநகை, நீ அந்த நிலையில் அப்படி நினைத்தது சரிதான். வேறு வழியில்லாமல் தான் தாமரை அங்கு போக நீ அனுமதித்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நீயே நினைத்துப்பார், போன இடத்தில் எப்படியோ தோழிகளை பிரிந்து அவளை யாரோ ஒருவன் வழிமறித்திருக்கிறான். தாமரையை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்திருக்கிறான். அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதர்கள் நுழையவே பயப்படும் பயங்கரமான காடல்லவா இது? இந்த காட்டுக்குள் ஒருவன் நுழைவதென்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அப்படி இருக்க அவன் எங்கிருந்து வந்தான்? எப்படி உள்ளே நுழைந்தான்? பெண்கள் தனியே நீராடும் தடாக பகுதி வரை அவனால் எப்படி வர முடிந்தது? நீயா இப்படி கேட்கிறாய்? ஏன் முத்துநகை, நீயும் ஒரு நாள் அப்படி வந்தவள் தானே? முத்துநகை, நீ என் தங்கையை முதலில் சந்தித்ததே அந்த தடாகத்தில் தானே? அங்கு நீ தாமரையை ஆணுடையில் சந்தித்ததும் அதன்பின் அவளை பயன்படுத்தி இந்த காட்டில் ரகசியமாக அமைந்திருக்கும் எங்கள் மரமாளிகைக்குள் புகுந்ததும் எனது மனைவி பெருந்தேவிக்கு வைத்தியராக மாறியதும் மறக்க முடியாத அனுபவங்களாயிற்றே. அத்தனைக்கும் பின்னால் இன்னொருவரின் கரம் அங்கு இருந்ததே. யாரது? என் அருமை காதலர் வீரபாண்டி. எனது ஒவ்வொரு அசைவிற்கும் அவர்தான் காரணமாக இருந்தார். அவர்தான் என்னை வழி நடத்தி கொண்டிருந்தார். எவ்வளவு காலமானாலும் நீ அந்த வீரபாண்டியை மறக்க மாட்டாய் போல இருக்கிறதே. எப்படி மறக்க முடியும்? என்னையே நான் அர்ப்பணித்தது வீரபாண்டிக்கு தானே. இந்த இருங்கோவேள் மட்டும் அந்த வீரபாண்டியாக இல்லாமல் போயிருந்தால் என் கரத்தாலேயே என்றோ உங்களை கொன்றிருப்பேன். முத்துநகை, கோபித்துக் கொள்ளாதீர்கள். விளையாட்டிற்காகத்தான் சொன்னேன். இப்போது எதற்கு அந்த தேவையற்ற பேச்சு? நான் சொல்ல வந்ததே வேறு. அன்று நீ இங்கு வந்தது போலதான் இன்று வேறொருவன் இந்த காட்டிற்குள் புகுந்திருக்கிறான் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் அன்று இருந்த நிலை வேறு, இன்று இருக்கும் நிலை வேறு. எவருமே அறிய முடியாத இருப்பிடமாக இருந்த தங்கள் கோட்டை இன்று எல்லோருக்கும் தெரிந்த இடமாக மாறிவிட்டது. எப்பொழுது எவரால் என்ன நிலை ஏற்படுமோ என்று சொல்ல முடியாத நிலையில்தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். எதிரிகள் முந்திக் கொள்ளப் போகிறார்களா அல்லது நாம் முந்திக் கொள்ளப் போகிறோமா என்ற ஆபத்தான நிலையில்தான் இப்பொழுது இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நானும் உனக்கு வற்புறுத்தி சொல்லுகிறேன். தாமரை என்னதான் பிடிவாதம் பிடித்தாலும் நீ அவளை எங்கும் செல்ல அனுமதிக்க கூடாது. இன்று தாமரையை வழிமறித்த அந்த கயவன் அவன் முயற்சியில் வெற்றி பெற்றிருந்தால் என்னவாயிருக்கும்? தாமரையின் கற்புக்கு பங்கம் நேர்ந்திருந்தால் அதற்கு பின் நாம் இங்கு வாழ்ந்து போராடி நாட்டையே பெற்றாலும் அதனால் என்ன பயன்? இந்த அளவிற்கு துணிச்சலாக நம் தாமரையிடம் நடந்து கொண்டவன் யார்? அதுதான் எனக்கும் வியப்பாக இருக்கிறது. பெருமன் அவனை பற்றி சொன்னதை கேட்டபோது நான் திகைத்து போனேன். நம் தாமரையிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றவன் ஒரு கிழவனாம், அதிலும் எவ்வளனாம். என்ன என்ன சொன்னீர்கள்? எவனனா? கிழவனா? தாமரையை வழிமறித்தது அந்த எவன கிழவனா? முத்துநகை, நீ இப்பொழுது என்ன சொன்னாய்? அந்த எவன கிழவனா என்று சொன்னாய்? அது அது அப்படி என்றால் அவனை இதற்கு முன்பே உனக்கு தெரியுமா?